தளபதி படத்தில் வர எல்லா விமன் கேரக்டர்ஸுமே சொல்லலாம். இதில் என்னென்னா, அந்த படம் வந்து ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னென்னா, அந்த குழந்தைய அவங்களால வளர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 13-14 வயசோ தான் என்னவோ இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்டர்னல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு ரயிலில் வச்சுட்டு அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். ஆனால் அவங்க அந்த குழந்தைய ரயிலில் வைக்கும்போது ஏதோ ஒன்று ஆகும். குழந்தை தடுக்கி விழுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்னவோ வரும். அதை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட தான் அந்த படமே ஆரம்பிக்கும். என் குழந்தை வந்து இறந்துருமோ அப்படிங்கிற பெயினோட தான் ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வளர்கிறாங்க. இந்த கதை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இத்தனை வருஷமாக அவங்க அம்மா எதை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, என் புள்ள உயிரோடு இருக்கானா, இறந்துட்டானா, நல்லபடியாக இருக்கானா, எப்படி இருக்கான் அப்படிங்கிற கொஷின் வந்து அவங்கள ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது கதைகள் அப்படியே வேறு வேறு இடங்களுக்கெலாம் போகுது. பானுப்பிரியா கேரக்டர் தலைவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு தலைவருக்கு பானுப்பிரியாவோட குழந்தை கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதன் மூலயமா தெரிய வருது, எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து என்னை மஞ்சள் தண்ணியில் தூக்கி போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இது பானுப்பிரியாவுக்கு தெரிய வந்தோடனே அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த அம்மா டாக்டராக இருப்பாங்க. தலைவரோட ஆக்சுவல் பயாலஜிக்கல் மதர் வந்து டாக்டராக இருப்பாங்க. அவங்ககிட்ட கொண்டு போகும்போது அவங்களுக்கு அது தெரியணும். அவங்க நினச்சிருந்தா அது வார்த்தையால் சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து உயிரோட தான் இருக்கான், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வார்த்தையாக சொல்லலாம். அங்கே தான் மணி சார் ஒரு மேஜிக் பண்ணுறாரு. எந்த துணியில் அந்த அம்மா கட்டி அனுப்பி விட்டாங்களோ அதே துணியை தான் பிள்ளைக்கு போட்டு கொண்டு போய் உடம்பு சரியில்லைன்னு பார்த்து ஊசி போடுறாங்க. அந்த டாக்டர் ஆக்சுவலி தலைவரோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய வாங்கிட்டு இந்த துணி எதுக்கு, அதை ஓரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஓரமாக வைக்கும்போது ஒரே ஒரு செகண்ட் பானுப்பிரியா மேமோட கண்ணை பார்த்தோன்னா, ஐயோ அந்த துணியை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ரொம்ப அழகான சீன். அது அவ்வளோ அப்ரப்டாலாம் இருக்காது, நம்ம உத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அகெயின் இவங்க ஊசிலாம் போட்டுட்டு போகும்போது அகெயின் அம்மா வந்து கொடுப்பாங்க, இந்த துண்டை விட்டுட்டு போறியே அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்த பாப்பா வந்து அந்த புடவையை வாங்கிப்பா. அந்த புடவை அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் அந்த முந்தானை ஞாபகம் இருக்கும். அந்த முந்தானையை பார்த்ததுக்கப்புறம் இது நான் என்னோட புடவையாச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஷில் கெட் டு நோ தட் ஓகே என் பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோன்னே பானுப்பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு மனுஷ மனசோட இவ்வளோ நுஹான்சஸை வந்து ஃபிலிமில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்தா, தளபதி என்னதான் ஒரு 2 ஆண்களுக்கு இடையான நட்பை பற்றி சொல்கிற கதைகளாக இருந்தாலும் அதில் வர எல்லா பெண் கேரக்டர்ஸுக்குமே அவ்வளோ அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.